முதுகு வலிக்கு என்ன பண்ணுறது பாருங்கள். முதுகு முதிரை. உங்களுடைய வலது கையில் நடுவிரலும் சுண்டு விரலும் இப்படி பிடிச்சி இந்த மாதிரி செய்யணும். இடது கையில் ஆள்காட்டி விரலுடைய நகத்தை அமுத்தி பிடிச்சிக்கணும். இப்படி நீங்கள் பார்த்துட்ருக்கிற யாருக்குமே பார்த்திங்கன்னா இப்படி இந்த நடுவிரலும் இந்த சுண்டு விரலும் பாருங்கள், இப்படி நடுவிரலும் சுண்டு விரலும் இப்படி வச்சு இந்த விரல்லாம் இப்படி நேராக வரலையோ அவங்களுக்குலாம் முதுகில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த முதிரையை திரும்ப செஞ்சுட்டே வாங்க, கொஞ்ச நாளில் சரியாயிடும். இது முதுகு முதிரை. அப்புறம் முதுகில் எதனால் பிரச்சனை வருது அப்படின்றதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி நம்ம 3 முதிரைகள், எப்போவுமே எந்த ஒரு நோய்க்கும் 3 முதிரைகள் செய்யணும். அப்படி அந்த முதிரைகள் செய்வதற்கு நமக்கு வாத பித்த கபம் பற்றிய ஒரு தெளிவு வேண்டும். நாடி பார்க்குறது அப்படின்றது ஒரு இயல்பு. நாடி பார்க்குறதுக்கான சூழ்நிலை இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நோயறிதல் குறிகளில் பார்த்திங்கன்னா கண், நாக்கு, காது, நகக்கண் குறிகளை சோதித்து இந்த வாதப்பித்த கபத்தை நம்ம வகைப்படுத்த முடியும். இது நோக்கு வருமத்தினுடைய அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான நோயறிதல் முறை. யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு என்ன நோய் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு வாதப்பித்த கபத்துக்கு சோதனை செய்து 3 முதிரைகள் சொல்லிக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சஹா டிவி எல்லோரும் வாழ்க வளமுடன்னு ரொம்ப வருஷமா பல சிறந்த பேச்சாளர்களை வச்சு இயங்கிட்டு வருது. எல்லோரும் வாழ்க வளமுடன், ஒன்லி அப்லிஃப்டிங். ஸோ சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.